கனி தராத அத்திமரத்தை இயேசு ஏன் சபித்தார்? இது அநேகருடைய மனதில் எழும்புகிற முக்கியமான கேள்வி. இதை குறித்து பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும், கனி தராத இந்த அத்திமரம் அன்றைய காலத்தில் இருந்த யூத மார்க்கத்தினுடைய தோல்வியை படம் பிடித்து காண்பிக்கிற ஒரு அடையாளம். இந்த அடையாளம் இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டிய அடையாளமாகவும் பார்க்க வேண்டியது அவசியம். அந்த மரத்தில் இலைகள் இருந்தன, ஆனால் கனிகள் இல்லை. அது போலவே யூத மார்க்கத்தில் வெளிப்புற தோற்றம் இருந்தது, பக்தியின் வேஷம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், அனுதின ஆராதனை இருந்தது, பண்டிகைகள் இருந்தன. எல்லாம் இருந்தும் அவர்களால் மேசியாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன பரிதாபம் பாருங்கள். இன்றைக்கும் நமக்கு இது என்ன எச்சரிப்பு தருகிறது என்று கேட்டால், எந்தவித சந்தேகமும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு கூட பெயரளவில் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்து தேவ பக்தியினுடைய வேஷத்தை நான் அணிந்து கொண்டு அதன் பலனை மறுதலிப்பேன் என்று சொன்னால், இந்த அத்தி மரத்தினுடைய அபாயம் எனக்கும் இருக்கிறது என்பதை நான் மறந்து போய்விடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் என்று தன்னை அழைத்து கொள்ளுகிறவன் அல்லது ஆராதனைக்கு சென்று காணிக்கை கொடுத்து பைபிள் வாசித்து அதோடு திருப்தி அடைகிறவனாய் இருக்கிறான் என்றால் அது மட்டும் போதாது. அன்றாடம் அவன் வாழ்வில் கனி இருக்கிறதா என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆவியின் கனி மட்டுமே நாம் கிறிஸ்துவோடு கூட பாதுகாப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கும், பரலோகத்தின் பாதையில் நடைபோடுகிறோம் என்பதற்குமான ஒரே ஆதாரமாக இருக்கிறது. என்னுடைய செயல்கள் என்னை ரட்சிக்கிறதில்லை, என்னுடைய செயல்கள் என்னை நீதிமானாக்குகிறதில்லை. ஆனால் நான் நீதிமானாய் ரட்சிக்கப்பட்டவனாய் இந்த பூமியில் வலம் வருகிறேன் என்பதற்கான மீட்பிற்கான ஒரே அடையாளம் ஆவியின் கனி என்னில் கிரியை செய்கிறது என்பதுதான். யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்வு தேவ பக்தியின் வேஷத்தில் இருக்கிறதா? அதன் பலத்தை மறுதலியாமல் தேவ பக்தியை வெளிப்படுத்துகிறதா?